பாகிஸ்தானுக்குள்ள சீனாவினுடைய இராணுவம் அப்படின்றது வரப்போகுதா? சீனாவினுடைய இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ள வரப்போகுது அப்படின்றத பலோச்சிஸ்தானினுடைய அந்த விடுதலை போராட்ட வீரர் மிரியார் பலூச் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு லெட்டராக எழுதியிருக்காரு. பலூச்சிஸ்தான் தனிநாடு இல்லையே, அவங்க எப்படி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு லெட்டர் எழுத முடியும்? ஏன் சீனாவுடைய இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளே வரப்போகிறாங்க? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம், சீன இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளே வரப்போகிறாங்களா? அதுக்கு முன்னாடி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குவாடர் துறைமுகத்தில் ஆரம்பித்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் கில்கிட் பல்டிஸ்தான் வழியாக சைனாவுக்குள்ளே பொருட்களை எடுத்து போகக்கூடிய அந்த ஒரு வழி. அதாவது சைனா மலாக்கா ஸ்ட்ரைட்டை நம்பி இருக்காங்க. அதுக்கு இந்தியா ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு போர் வரும்போது மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக பொருட்களை, அதுவும் குறிப்பாக கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு போகும்போது இந்தியா தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி அவங்களுக்கு சுற்றி போக மாதிரி இருக்குது. இந்த இந்தியன் ஓஷன் பிராந்தியத்தில் அவங்க நிறைய பாதுகாப்பை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க பாகிஸ்தானினுடைய குவாடர் துறைமுகம், அதுவும் சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான். அதிலிருந்து ரயில்வேஸ் வழியாகவும் ரோட்வேஸ் வழியாகவும் அப்படியே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக சைனாவுக்குள்ள பொருட்களையும் கச்சா எண்ணெயையும் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது பாகிஸ்தானினுடைய ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த திட்டம் தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். இதில் மிகப்பெரிய பகுதி பலோச்சிஸ்தானுக்குள்ளே இருக்குது. பலோச்சிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் பாகிஸ்தான் கூட இல்லை, எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் அங்கே பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் சிபெக் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சரி, பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சரி, இந்த ரெண்டு விஷயத்தையுமே மிகப்பெரிய அளவில் பலோச்சிகள் தாக்குதாங்க. நூற்றுக்கணக்கான பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்ததை அஃபிஷியலாக சொல்லுதாங்க. இப்போ உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால சைனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பலோச்சிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதை பாகிஸ்தான் இராணுவத்தால் பலூச்சிகள் கிட்டேருந்து காப்பாற்ற முடியுதான்னு கேட்டால் இல்லை. பல நேரங்களில் பல நகரங்கள், வங்கிகள் அப்படின்னு பலோச்சிகள் முழுமையாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில் சைனாவினுடைய அந்த 60-70 பில்லியன் டாலருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பாகிஸ்தானை நம்பி விட்டால் வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம சீன இராணுவத்தை உள்ளே இறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். சீன இராணுவம் மட்டும் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளில் போய் ஆப்ரேஷன் பண்ண அனுபவமே அவங்களுக்கு கிடையாது. பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ரஃப்பான இராணுவத்தாலே பலோச்சிகளை சமாளிக்க முடியல. அப்படிங்கும்போது சீன இராணுவத்தை பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க எந்த ஒரு போர்க்களத்திலையுமே நிரூபிக்கப்படாத ஒரு இராணுவமாக இருக்காங்க. அவங்கள வச்சு எப்படி பலோச்சிகளை சமாளிக்க முடியும் அப்படின்றதான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதை பற்றி தான் பலோச்சிகள் கன்சர்ன் எழுப்பியிருக்காங்க. ஏன்னா அதை அவங்க தனிநாடாக பார்க்காங்க. அவங்களோட அனுமதி இல்லாமல் சீன இராணுவம் பலோச்சிஸ்தானுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றது அவங்களினுடைய அந்த தனிநாடு விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். அதையும் தாண்டி பாகிஸ்தானுக்கே இதில் மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு வச்சுக்கிடலாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடக்குதுன்னு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு பலோச்சிகள் லெட்டர் எழுதி தெரிவிச்சிருக்காங்க. பலோச்சிஸ்தான் தனிநாடு இல்லையே அப்படின்னு கேட்டால் இந்திய பிரதமர் கூட பலோச்சிஸ்தான் ரெஃபரன்ஸ் எடுத்து 2016 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் பேசியிருக்காரு. பலோச்சிகள் இந்திய பிரதமருக்கு நேரடியாகவே அவார்டெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ கூட நாங்கள் இந்தியா கூட நிற்கும் அப்படின்னு பலோச்சிகள் தைரியமாக சொன்னாங்க. இப்பேற்பட்ட ஒரு பலோச் இராணுவம் இந்திய இராணுவத்துக்கு தெரியப்படுத்துறது, அதாவது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, சைனா இராணுவத்தினுடைய நடமாட்டம் அப்படின்றது பலூச் பகுதிகளில் அதிகமாகிட்டு நேரடியாக அவங்க பலூச்சுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்தியாவுக்கும் சேர்த்த ஒரு செக்யூரிட்டி சார்ந்த வார்னிங் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டரில் பலூச்சுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஒரு தொடர்பை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக ஹிங்லச் மாதா டெம்பிளில் குறிப்பிட்டதாக சொல்லப்படுது. அது பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோவிலாகவும் பார்க்கப்படுது. இந்த ஒரு லெட்டரை அவங்க மிகப்பெரிய அளவில் உலகத்தோட அட்டென்ஷனை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி சைனாவினுடைய ப்ரெசன்ஸ், சைன இராணுவத்தினுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது பாகிஸ்தானுக்குள்ளே வர்றது இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ஒரு ஆபத்தான விஷயம்தான். கண்டிப்பாக இந்தியா இதற்கான எதிர்வினையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆற்றுவாங்க அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. அதையும் தாண்டி சைனா மற்றும் அமெரிக்காவினுடைய ஒரு போட்டிக்களமாக இன்னொரு சிரியாவாகவோ இல்லை அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை சீன இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா.
ஏன்னா அமெரிக்க இராணுவம் கூட பாகிஸ்தானில் அமெரிக்க அரசாங்கம் சொல் பேச்சு கேட்டு நிறைய வளம் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் போட்டி போடுற போர்க்களமாக பாகிஸ்தான் மாறும்போது இப்போவே அது யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரில. எதிர்காலத்தில் அது என்ன ஆகும் அப்படின்றதே நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஒரு லெட்டர் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷனை மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மோக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.